விளையாட்டுச் செய்தி. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுநர் போட்டிகளில் 3ஆம் நாளான இன்று 2 போட்டி சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. இதேவேளை வடமாகாண வீராங்கனைகள் இன்றைய தினம் தலா 2 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை சுவீகரித்தனர். கொழும்பு சுகதாஸ் அரங்கில் நடைபெறும் அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இன்றைய தினம் பெரும்பாலான இறுதிப் போட்டிகள் இடம்பெற்றன. 21 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோலூன்றி பாய்தலில் முதல் 2 இடங்களும் யாழ்ப்பாணம் அளவெட்டி அருணோதயா கல்லூரி வீராங்கனைகளுக்கு கிடைத்தன. போட்டியில் 3.05 மீட்டர் உயரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்திய பவித்ரா தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். 3.05 மீட்டர் பாய்ஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் சாதனையை முறியடிக்கவில்லை. அடுத்த வருஷமும் நான் 2014 பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல 21 கேர்ள்ஸ்ல சீனியரா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இப்போ நான் ஜூனியர். அப்ப இன்னொரு வருஷம் எனக்கு சந்தர்ப்பம் இருக்குது சாதனையை பிரேக் பண்றதுக்கு. கட்டாயமாக நான் அடுத்த வருஷம் இந்த சாதனையை நிலைநாட்டுவேன். அளவெட்டி அருணோதயா கல்லூரியின் மற்றொரு வீராங்கனையான ஆர் ஜக்ஷனா 2.80 மீட்டர் உயரத்துக்கு தாவி வெள்ளிப்பதக்கத்தை வென்றெடுத்தார். 2012ஆம் ஆண்டு A லெவல் ஃபைனல் எக்ஸாம் எழுதி அதில் சித்தி அடைந்துள்ளேன். நான் எதிர்வரும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் சேர்ந்து சிறந்த கோச்சராக வர வேண்டும் என்ற எனது எதிர்கால லட்சியமாக. 17 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான கோலூன்றி பாய்தலில் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் சிவாநாதன் டிலக்ஷன் தங்கப்பதக்கத்தை வெற்றி கொண்டார். சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு நீடித்த இந்த போட்டியில் 4 மீட்டர் சாதனையை முறியடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட அவர் 3.80 மீட்டர் உயரத்துக்கு திறமையை வெளிப்படுத்தி முதலிடத்தை கைப்பற்றினார். 15 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான ஈட்டியெறிதல் போட்டியில் வவுனியா பூம்புகார் கண்ணகி வித்தியாலயத்தின் குமாரவேல் யோகேந்திரன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். போட்டியில் ஈட்டியை அவர் 49.36 மீட்டர் தூரத்துக்கு எறிந்தார். வவுனியா மாவட்டத்தில் உள்ள பூம்புகார் கண்ணகி வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். பின்தங்கிய பிரதேசம் ஒன்றில் வாழ்கிறேன். எனக்கு அடிப்படை விளையாட்டு உபகரணங்கள் அற்ற நிலையில் நான் காணப்படுகின்றேன். அதில் இருந்தால் நான் எதிர்காலத்தில் எனது திறமையை நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கு.